இப்போது மிக்ஸி கிரைண்டர் போல ஃப்ரிட்ஜ் ஒரு அத்தியாவசிய பொருளாகிவிட்டதுங்க. ஆனா நம்மில் பலருக்கு ஃப்ரிட்ஜில் எந்த பொருளை வைக்க வேண்டும், எதை வைத்து சாப்பிடக் கூடாது என்று தெரிவதில்லை. இப்படி தெரியாம நாம வாங்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதாலேயே உடல் பருமன், இதய பிரச்சனைகள், உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் பிரச்சனைகளால் அவஸ்தைப்பட நேரிடும். தற்போது ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடக் கூடாத உணவுகளை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்க என்ன மாறினா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ்கள் காத்துக்கிட்டு இருக்குது. வெள்ளை பிரெட். ஏற்கனவே வெள்ளை பிரெட் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதன் நார்ச்சத்துக்கள் சுத்தமாக இல்லை. அத்தகைய வெள்ளை பிரெட்டை பலரும் ஃப்ரிட்ஜில் வைத்திருப்போம். உங்கள் வீட்டிலும் வெள்ளை பிரெட் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்து விடுங்கள். மாறாக நவதானியங்களால் ஆன பிரெட்டை சாப்பிடுங்கள். இது இதயத்திற்கு நல்லது. அது மட்டுமின்றி ஊட்டச்சத்து நிறைந்ததாக நிரூபிக்கப்பட்டதும் கூட. கொழுப்பு குறைவான தயிர், பால் போன்றவை ஆரோக்கியமானது என்று நினைக்காதீர்கள். இவற்றில் உள்ள கொழுப்புகளை நீக்கும் முறையின் போது அத்தியாவசிய சத்துக்களும் நீக்கப்படுவதால் இது சத்துக்கள் இல்லாத ஆரோக்கியமற்ற உணவுப் பொருளாக மாறிவிடுகிறது. இதை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடும் போது அது மேலும் தீங்கு விளைவிக்க கூடியது. மெலோனைஸ். சிலரது வீட்டு ஃப்ரிட்ஜில் மெலோனைஸ் பாட்டில் இருக்கும். இது முழுமையாக ஆரோக்கியமற்றது மட்டுமின்றி கலோரிகளையும் அதிகம். எனவே மெலோனைஸுக்கு பதிலாக கடுகு சாஸ் வாங்கி பயன்படுத்துங்கள். சோடா. நிச்சயமாக அனைவரது வீட்டு ஃப்ரிட்ஜிலும் சோடா பான பாட்டில்கள் இருக்கும். சாதாரணமாகவே சோடா ஆரோக்கியமற்றது. அதிலும் ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது இன்னும் நச்சுத்தன்மையாகிவிடும். எனவே இப்படிப்பட்ட பானங்களை வாங்குவதற்கு பதிலாக பழச்சாறுகளை தயாரித்து சர்க்கரை சேர்க்காமல் குடித்து பழகுங்கள். பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தால் அதை உடனே தூக்கி எறியுங்கள். ஏனெனில் இந்த உணவுப் பொருளில் கர்சிஜோனிக் என்னும் புற்றுநோய் உண்டாக்கும் பொருள் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே நட்பதமான இறைச்சியை வாங்கி சமைத்து சாப்பிடுங்கள். இதுபோல் உங்கள் அறிவில் எட்டாத பல விடயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.